உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி ஏதோ காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவும் செய்யறா. ஒன்னும் பேடிக்கண்டா. இப்போதைக்கு விட்டுருவோம். முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த ராணி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. ராணி, அந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, வாசுகி, பதுமன், மகாபதுமன், தட்சகன், கார்கோடன், திருதராஷ்டிரன், சங்கன், தங்கபாலன், சேஷன், சபேகன், கம்பளன், அசோதரன், ஏலபுத்திரன், தனஜயன், இப்படி நவநாகங்கள் இருக்கு. இந்த நவநாகங்களையும் நம்ம வீட்டுல பூஜை பண்ணாதான் அந்த இச்சாதரிய நாம கட்டுப்படுத்த முடியும். இந்த பூஜையில சில விஷயங்களும் சில விசேஷங்களையும் உண்டு பண்ணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா அந்த இச்சாதாரிய நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த இச்சாதாரியால எதுவுமே பண்ண முடியாது. நம்பூதிரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இங்க நடந்த விஷயமே பொய். எல்லாமே இவதான் பண்ணன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பூஜை பரிகாரம் எல்லாம் எதுக்கு? சித்தார்த், நான் அப்பவே சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். ராணி ஏதோ ஒரு காரணத்தோட தான் இதெல்லாம் செய்யறா. அதை வச்சு நான் இங்க பிரச்சனை பார்த்தப்போ அந்த இச்சாதாரிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இந்த பூஜைய செய்துதானே ஆகணும். அப்படி நாம செய்தில்லைங்கில் அந்த இச்சாதாரி நாகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. சரி சித்தார்த், நான் போன் வைக்க. சரிங்க. என்ன லேக்கா, எப்படி யோசிச்சாலும் ஒண்ணுமே புரியலையே. இப்ப கூட ராணிய ஒருத்தி பார்க்க வந்தாலே, அவ யாருன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அதுவும் தெரியல. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. ஆனா இப்போ ராணி சொல்றது நிஜமா பொய்யானே தெரியலையே. இதுல நான் வேற அத்தை கிட்ட அவளை காலி பண்ற அது இதுன்னு பெருசா சொல்லிட்டு வந்துட்டேன். இதுதான் லாஸ்ட் சான்ஸ்னு சவால் வேற விட்டுட்டு வந்திருக்கேன். தமன்னா, நீ எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற? இப்ப ராணி சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. நான் அவளை கொல்றதுதான். என்னவோ நடுவுல நடக்குது, அது மட்டும் தான் புரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாம்பு இந்த வீட்டுல உண்மையாவே இருந்திருக்கலாம். ஆனா ராணி இதெல்லாம் செஞ்சது இச்சாதாரின்னு சொன்னதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. இத நானும் தமன்னாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கட்டுமா? இல்ல, அத நானே கண்டுபிடிக்கிறேன். இப்படியும் தெரியாமையா போயிட போகுது. நீங்க கிளம்புங்க. நான் சித்தார்த் கிட்ட கேட்டா ஏதாவது தகவல் கிடைக்கும். நீங்க போங்க. வா தமன்னா. சரி, வரோம். மறக்காம லேகாவாண்ட இந்த விஷயத்த சொல்லு. லேக்கா தான் கால் பண்றாங்க. பாரு, போன் பண்ணிட்டாங்களா? நான் சொன்னேன் பார்த்தல. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல பாரு. சரி, போன் அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ. ஹலோ சித்தார்த், ராணி இப்ப நார்மல் ஆயிட்டாங்களா? இப்ப பரவாயில்ல லேக்கா. ஆனா அவ ரொம்ப குழப்பறா. என்ன சித்தார்த் சொல்றீங்க? அந்த இச்சாதாரி இவளை ரொம்பவே பயமுறுத்திடுச்சு போல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. யோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசின இருக்கிற? லேக்கா, அவ பயத்துல இந்த மாதிரிலாம் பண்றாளா இல்ல பைத்தியம் முடிச்சு இந்த மாதிரிலாம் பண்றாளான்னு ஒன்னும் புரியல. ஓ சித்தார்த், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ அந்த இச்சாதாரி கூட நேரடியா மோத போறாளாமா. என்ன சொல்றீங்க சித்தார்த்? ஆமா லேக்கா, நான் சொன்னாலும் கேட்காம நாளைக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ண போறாளாமா. அது நவநாகங்களுக்கான பூஜையா. அத செஞ்சா அந்த இச்சாதாரி கட்டுக்குள்ள வந்துருன்னு சொல்றா. என்னது, நவநாகங்களுக்கான பூஜையா? இந்த இச்சாதாரி யாருன்னு தெரியாம என்கிட்டயே மோதுறாளா அவ? அவ கண்ணு முன்னாடியே வீட்டுக்கு வலம் வந்துகிட்டு இருக்க. அது கூட தெரியாம என்ன கட்டுக்குள்ள கொண்டு வர போறாளா? நான் யாரு? இச்சாதாரிடா. ஆமா சித்தார்த், இந்த நவநாகங்களுக்கு பூஜை பண்ணா இச்சாதாரி கட்டுக்குள்ள வந்துரும்னு யார் சொன்னா? நம்ம நம்பூதிரி ஐயா தான் சொன்னாரு. லேக்கா, அதான் நான் சொன்னேன்ல, அவ பயத்தால் இப்படி எல்லாம் பண்றாளே இல்ல பைத்தியம் பிடிச்சு பண்றா. அந்த நம்பூதிரி சொன்னானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா இது வரைக்கும் இது நமக்கே தெரியாத விஷயமா இருக்கே. சரி சித்தார்த், அந்த பூஜையெல்லாம் பண்ணி இச்சாதாரி கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்லது தானே? யோ, போனை கொண்டாயா.
லேக்கா நானே வந்து இத பத்தி உங்களாட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அதுக்குள்ளார நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. இத பாருங்க, அந்த இச்சாதாரியாண்ட மோதி ஜெயிக்கணும், இல்லன்னா உசுர விட்டுறணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். இவங்க எல்லாரும் பயந்துருவாங்கன்னு தான் நான் இவங்களாண்ட ஒரு விஷயத்த சொல்லல. என்ன ராணி? நாளைக்கு அந்த இச்சாதாரிய அந்த பூஜையில வச்சு நான் லாக் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க ராணி? நீங்க பண்றது இந்நேரம் அதுக்கு தெரியாமையா இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிரும் லேக்கா, அதான் சொல்றேன். ராணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நாளைக்கு நடக்க போற அந்த நவநாகத்துக்கான பூஜையில ஒரு விஷயம் மறைஞ்சு நிறுவுது. என்ன ராணி அது? நான் இப்பதான் நாகலோகம்னு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால நாகமுனி சித்தர் எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சேன். அதுல ஒரு விஷயம் போட்டுருந்துச்சு. அந்த நவநாக பூஜையில ஆதிசேஷன் ஒரு பாம்பு இருக்குது. அதான் எல்லா பாம்புகளுக்கும் தலைவனா. ஆமா, இது உண்மைதானே? சரி, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஆதிசேஷன் பாம்புக்கு செய்யற பூஜையில அந்த இச்சாதாரியோட சட்டைய வச்சு படைச்சிட்டா அதுக்கப்புறம் அதால எந்த உருவத்தையும் எடுக்கவே முடியாதாம். அதோட அந்த ஆதிசேஷன் கல்ல வீட்டு வாசல்ல நட்டு வச்சிட்டா அந்த பாம்பால அந்த இடத்துக்குள்ளாரையே வர முடியாதாம். இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. இத நான் இது வரைக்கும் யாராண்டியும் சொல்லல லேக்கா. ஏன்னா கண்டிப்பா அது அந்த இச்சாதாரி காதுக்கு போயிரும். அப்புறம் அது அந்த விஷயத்த செய்ய விடாம தடுக்க பாக்கும். ஏ ராணி, நான் தான் இச்சாதாரின்னு தெரியாம என்கிட்டயே விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இதுல நீ என்ன கட்டுப்படுத்த பூஜை பண்ண போறியா? ராணி, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஏங்க, இது உண்மைங்க. நீங்க நாகலோகங்கிற புக்க பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அது ஒரு கையெழுத்து பிரதியும் கூட. ராணி, அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா படிச்சதில்ல ராணி. ஆமா, இந்த புக்க உங்களுக்கு யார் கொடுத்தது? வேற யார் எனக்கு தரப்போறா? எல்லாம் நம்ம ஐயாதான். நினைச்சேன், இதெல்லாம் அந்த பைத்தியக்காரனோட வேலையா தான் இருக்கும்னு. சரி ராணி, எப்பவும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். இந்த பேட்டல்ல கண்டிப்பா நான் உங்களை வின் பண்ண வைப்பேன். உண்மையாவே அந்த பூஜையை செஞ்சா உங்களை அந்த ராணி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாளா? அப்ப உங்களுக்கு பிரச்சனை வருமா? ஐயோ தமன்னா, அது தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன். அந்த ராணி சொன்னதெல்லாம் உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை இப்ப வர சொன்னேன். நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன லேக்கா பண்ணணும்? நீங்க எப்படியாவது ராணி வச்சிருக்கிற அந்த நாதமுனி எழுதுன நாகலோகம் புக்க அவ ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். நான் கொண்டு வந்து தரணுமா? ஆமா தமன்னா, உன்னால மட்டும்தான் அது முடியும். அந்த புக்க படிச்சா மட்டும்தான் ராணி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.